ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளாம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தோன்னா அதிரடியாக மத்திய அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அனைவருக்குமே பார்த்தோன்னா இலவசமாகவே பார்த்தோன்னா ரயில் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்றத பார்த்தோன்னா ஒரு அதிரடியான அறிவிப்பை 50% பார்த்தோன்னா தள்ளுபடி தொகையில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே தமிழக அரசு பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3000 ரூபாய் வழங்க போகிறாங்க. அது யாருக்கெல்லாம் வழங்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு வங்கியில் கணக்கு உள்ளவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நிறைய கைரேகையெல்லாம் விழ மாட்டேது இல்லையா. இதுக்கான ஒரு முக்கிய ப்ராசஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இந்த 3 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி பாருங்கள். இந்த நம்மளை பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா தமிழக அரசும் சரி மாநில அரசுமே சரி மூத்த குடிமக்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களை கௌரவிக்கும் வகையில் நிறைய விதமான திட்டங்களாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா. இதில் பார்த்தாலே போதும். அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக மூத்த குடிமக்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இலவச 100% பார்த்தீங்கன்னா இலவச ரயில் பயணம் பார்த்தீங்கன்னா எங்கு சென்றாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இலவசமாகவே பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியான மத்திய அரசு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு பிரதமர் மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த கட்டணத்தை மெட்ரோ ரயிலில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமான அரசு இயங்கக்கூடிய ரயில் பார்த்தீங்கன்னா இலவசமாகவே நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம். அதுவும் மெட்ரோ ரயிலில் போகிறீங்க அப்படின்னா 25% வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தள்ளுபடி விலையில் நீங்கள் பயணம் மேற்கு சீட் வாங்கி கொள்ளலாம் அப்படின்றத ஒரு முக்கிய அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு அடித்திருக்கக்கூடிய ஒரு ஜாக்பட்டான அறிவிப்பு தான். தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் விதத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களாம் செயல்படுத்திருக்காங்க இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா முதல் திட்டம் இப்போ இந்த மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா 60-70 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அனைத்து ரேஷன் கார்டுகளுக்குமே மாதம் 3000 ரூபாய் வழங்குறாங்க. அதுலையுமே பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் கொடுக்க போகிறாங்க. பார்த்தோன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு மாதம் ஊதிய தொகையாக வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்க போது நிறைய பேர் இதில் முறைகேடு செய்து இதில் நிறைய 60 வயது ஆகாதவர்களே பார்த்தோன்னா இது செய்யப்பட்டிருக்காங்க. இது வரைக்குமே பார்த்தோன்னா ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே பார்த்தோன்னா இந்த முதியோர் தொகை வாங்குறது நீக்கப்பட்டதாக ஒரு அதிர்ச்சியான தகவலுமே வெளியாகி இருக்குது. பார்த்தோன்னா இந்த மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 3000 ரூபாய் தமிழக அரசு செலுத்த போகிறாங்க. அதுக்கான பட்ஜெட் தாக்கலுமே பார்த்தீங்கன்னா இப்போ மறுபட்டியல் அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. கூடிய விரைவில் இந்த மாதம் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட்டுகளை கொடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா இந்த தாயுமான திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் பொருட்களுமே பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு கூட சொல்லலாம். உங்களுடைய பொருட்கள் அனைத்துமே வீடாகவே விநியோகம் செய்ய போகிறாங்க. இதிலுமே மாற்றத்தை கொண்டு வந்துருக்காங்க. கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நாளை முதல் நீங்கள் இகேஎஸ் அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த பொருட்கள் எதுவுமே கிடைக்காது. உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்றத தமிழக அரசு மாநில அரசுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகளை எடுத்திருக்காங்க. உங்களுடைய பொருட்கள் அனைத்துமே சலுகை முறையில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இகேஎஸ் அப்டேட் பண்ணியிருக்கணும். இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 வகையான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு கட்டாயமாக இகேஎஸ் பயோமெட்ரிக் முக்கியமான ஒரு ஒன்றாக கருதப்படுகிறது. இது கட்டாயமாக நாளை முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடித்திருக்க வேண்டும். முடிக்கல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் பொருட்கள் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரயில் அதே மாதிரி பஸ்கள் பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு ஒரு அவர்களை கௌரவிக்கும் வகையில் ஒரு ஜாக்பட்டான அறிவிப்பு தான் மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இதில் மூத்த குடிமக்கள் நலனை மேம்படுத்தும் நோக்கில் வங்கதேச அரசு பார்த்திங்கன்னா அறிவித்திருக்கிறது. இது 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கலில் பார்த்தீங்கன்னா 65 வயது
மேற்பட்டவர்களுக்கு இந்த சலுகை வந்து பொருந்தும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாடு முழுவதுமே இது வந்து வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சில மூத்த குடிமக்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய விதமான சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏற்கனவே தமிழகத்துலையுமே இது வந்து இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025, 26, 27க்கான தொகையில் இது மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரயில் கட்டணத்தில் 25% வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி அறிவிப்பு வந்து அமல்படுத்தியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.